ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்பீச் கிளான். ஸோ இன்னைக்கான வீடியோனா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு கண்டென்ட் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி அது என்ன கண்டென்ட் தானே யோசிக்கிறீங்க? யோசிக்காதீங்க, நானே சொல்லிடுறேன். இந்த ஒரு வீடியோ பார்க்குற மோஸ்ட் ஆஃப் தி ஆளுங்க ஒரு 3 அனிமேவாவது பார்த்துருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் என்னை விட அதிகமான அனிமேவை பார்த்துருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. சரி, அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னதான் ஒரு அனிமேவோட ஸ்டோரி மூவ் ஆகிறதுக்கு ஹீரோ ஒரு காரணமாக இருந்தாலும், ஹீரோவையும் தாண்டி கதை முன்னாடி மூவ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக ஒரு சில பேர் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு 5 கேரக்டர்ஸை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டே நான் கேட்ட மாதிரி என்னை விட அதிகமான அனிமே பார்த்தவங்களும் இருந்திருப்பீங்க. ஆனால் ஒரு சில பேர் கம்மியான அனிமேங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறதெல்லாம் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்ச அனிமேல இருக்கிற 5 கேரக்டர்ஸ் தான். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக அந்த ஒரு 5 கேரக்டர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கேரக்டர்ன்றதுனால வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே பார்த்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அனிமேனா என்ன தெரியாமல் பேசுகிறவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிறது யோரிச்சி சுகிகோனி ஃப்ரம் டீமன் ஸ்லேயர். டீமன் ஸ்லேயரில் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கேரக்டர்னு சொல்கிறத விட டீமன் ஸ்லேயரில் ஒரு காட் லெவல் கேரக்டர்னு சொல்லி ஆகணும் யோரிச்சியை. ஏன்னா டீமன் ஸ்லேயரில் ஏகப்பட்ட பிரீத்திங் ஸ்டைல் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆன பிரீத்திங் ஸ்டைல்னா அது சன் பிரீத்திங் தான். அந்த ஒரு பிரீத்திங் ஸ்டைல் தான் நம்பர் 1 பவர்ஃபுல் பிரீத்திங்காகவும் இருக்குது. அதை கிரியேட் பண்ணது யோரிச்சி சுகிகோனி தான். இவரோட பவரை பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஸ்வாட கையில் எடுக்கிற ஒருத்தன் ஒரு ஹை லெவல் ட்ரெயின்டு மாஸ்டரையே அடிச்சு படுக்க வச்சிருவான். அந்த அளவுக்கு ஒரு பவர் தான் நம்ம யோரிச்சிக்கிட்ட இருக்கு. யோரிச்சியால ஹியூமன்ஸோட பாடியை டிரான்ஸ்பரண்டாக பார்க்க முடியும். இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி யோரிச்சி ஒரு நார்மலான ஹியூமன் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்ப யோரிச்சியோட ஒய்ஃபையும் அவங்க வயித்துல இருக்கிற குழந்தைய ஒரு டீமன் வந்து கொலை பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா தான் யோரிச்சி டீமன் ஸ்லேயர் காப்ஸ்ல சேர்ந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்டா ஒரு நாள்ல தான் நம்ம மூசான யோரிச்சி மீட் பண்ணுவாரு. மூசான பார்த்து அடுத்த செகண்டே யோரிச்சி இவன் தான் இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம், இவனை போட்டு தள்ளுறதுக்காக தான் இந்த ஒரு பவரோட நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்டே மூசான பியூர் சன் பிரீத்திங் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாரு. அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் மூசான பார்த்தா மூசானோட தலை கீழே விழாம மூசான் பிடிச்சிட்டு இருப்பான். அந்த இடத்துல அதுக்கு மேல எதுவுமே நடந்திருக்காது. ஏன்னா மூசான் அந்த இடத்துல யோரிச்சி கையில டிஃபீட் ஆயிருப்பான். மூசான் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்க இருந்தோம்னா சத்தியமே நம்மளை கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லி அவனோட உடம்ப 1800 பீஸா ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு பட்டாசு மாரி வெடிச்சு அங்கிருந்து தப்பிக்க பார்ப்பான். நான் யோரிச்சி எங்கடிச்சாலும் போறேன் அப்படின்னு சொல்லி அந்த 1800 பீஸையும் துண்டு துண்டா வெட்டிடுவான். ஆனா ஒரு சின்ன பிரெயின் பீஸ் மட்டும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடும். ஸோ அந்த இடத்துல இருந்து மூசான் எப்படியோ உயிரோட தப்பிச்சு போயிடுவான். இதெல்லாம் தெரிஞ்ச டீமன் ஸ்லேயர் காப்ஸ் எல்லாருமே சேர்ந்து யோரிச்சி திட்ட ஆரம்பிப்பாங்க. உன்னால இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக போகுது தெரியுமா? அந்த மென்டலை சாவடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு நாளும் போராடிட்டு இருக்கோம். ஆனா நீ அவனை கொல்றதுக்கு சான்ஸ் கிடைச்சா அதை நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம யோரிச்சியை திட்டுவாங்க. திட்டுறது மட்டும் இல்லாம யோரிச்சியை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிடுவானுங்க. அதனால யோரிச்சி அந்த டீமன் ஸ்லேயர் காப்ஸை விட்டே கிளம்பிடுவாரு. இந்த ஒரு இடத்துல இருந்து தான் கதையை மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா யோரிச்சி ஒருத்தரால மட்டும்தான் மூசானை டிஃபீட் பண்ண முடியும். ஆனா யோரிச்சி அவரோட வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்காமலே அந்த இடத்த விட்டு கிளம்பி இருந்திருப்பாரு. யோரிச்சி அந்த ஒரு இடத்துல மூசானை கொலை பண்ணாம விட்டதும் யோரிச்சி அந்த டீமன் ஸ்லேயர் காப்ஸை விட்டு வெளியே போனதுனால தான் மூசான் இத்தனை நாளா உயிரோட இருந்து எல்லாரையும் கொலை பண்ணியிருந்திருப்பான். 4th பிளேஸ்ல இருக்கிறது ஆல்மைட் ஃப்ரம் மை ஹீரோ அகாடமி. மை ஹீரோ அகாடமியால நம்பர் 1 ஹீரோன்றதையும் தாண்டி ஒரு சிம்பிள் ஆஃப் பீஸாவே ஆல்மைட் அங்க இருந்திருப்பாரு. இவர் கதை மூவ் ஆகிறதுக்கு எப்போ காரணமா இருந்திருப்பாரு? ஒன்னு ஆல்ஃபார் 1 இருந்திருக்கணும், இல்ல ஆல்ஃபார் 1 தம்பியா இருந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்ப நானாஷிமுரா நம்ம ஆல்மைட்டி கிட்ட 1 ஃபார் ஆல் ஒர்க்கை கொடுத்துருப்பாங்களோ அதுக்கப்புறம் கிரைம் எதுவுமே நடக்காம தான் இருந்திருக்கும். ஏன்னா ஆல்மைட் அவரோட பவரை யூஸ் பண்ணி எங்கேயுமே கிரைம் நடக்காத அளவுக்கு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதுக்கும் மேல ஆல்ஃபார் 1 ஆல்மைட்டில நான் மட்டும் தான் நம்ம லட்சியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்மைட்டை போட்டு தள்ளுற ஒரு மிஷின்ல எல்லா வில்லன்ஸுமே இறங்கியிருப்பானுங்க. அந்த ஒரு மிஷினுமே ஃபெயிலியரா இருக்கும். கடைசியில ஆல்ஃபார் 1 டைரக்டா இறங்கி ஆல்மைட்டி கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஆனா அந்த ஒரு சண்டையிலுமே ஆல்மைட்டி அவரோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி ஆல்ஃபார் 1 டிஃபீட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த 1 ஃபார் ஆல்ன்ற அந்த ஒரு ஒர்க் நம்ம ஆல்மைட்டி விட்டு ஃபுல்லா போயிருக்கும். அதுக்கப்புறமா தான் உங்க கதையே ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கும். ஆல்மைட்டி இருக்கிற வரைக்கும் கம்முன்னு இருந்த எல்லா வில்லன்ஸுமே ஆல்மைட்டி போனதுக்கு அப்புறம் ஒருத்தரா வெளியே வர ஆரம்பிச்சிருப்பானுங்க. லீகல் ஆஃப் வில்லன்ஸ் அவங்களுக்கு தேவையான படங்க எல்லாத்தையுமே உள்ள டைரக்டா இறங்கி எடுக்க ஆரம்பிச்சிருப்பானுங்க. ஆல்ஃபார் 1 மொத்த வில்லன்ஸோட ஆர்மியும் கிரியேட் பண்ணி ஷிகராக்கி மூலமா இந்த ஒரு ஒட்டுமொத்த உலகத்தையுமே தான் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கான பிளான் ஆரம்பிச்சிருந்திருப்பான். இந்த ஒரு பிளான் எப்போ எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்குமோ அப்பத்துல இருந்து இருக்கிற எல்லா ஹீரோஸுமே ஜப்பான்ல ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. எல்லா வில்லன்ஸையும் விட ஷிகராக்கி ஒரு மேசிவான பவர்ல இருக்கிற எல்லா வில்லன்ஸையும் போட்டு வெல்த் வாங்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். அப்போ ஜப்பானுக்கு உதவி தேவைன்னு சொல்லி பல நாட்டுல இருந்து ஆளுங்க எல்லாம் இறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா யாருமே வந்திருக்க மாட்டாங்க. என் டீச்சருக்காக நான் வரேன்டா அப்படின்னு சொல்லி ஊர் உள்ள வந்த ஒரு அக்காவை ஊர் உள்ளே விடாம ஊர் வாசல்லையே வச்சு வானத்திலேயே மூஞ்சில கையை வச்சு கதையை முடிச்சிருப்பான் ஷிகராக்கி. ஆல்ஃபாரோட கதையை முடிக்கிறதுக்காக உருவான 1 ஃபார் ஆல் என்ற அந்த ஒரு ஒர்க் இப்ப டேக்குள்ள இருக்கிற அந்த ஒரு காரணத்துக்காக ஒட்டுமொத்த பிரஷருமே டேக்கு மேல விழுந்திருக்கும். இப்ப நீங்க எல்லாருமே என்கிட்ட ஒன்று கேட்கலாம், ஆல்ஃபார் 1 ஒருத்தர் இருந்ததுனால தானே கதை அங்க இருந்து இங்க வரைக்கும் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆல்ஃபார் 1 கொல்றதுக்காக தான் இந்த 1 ஃபார் ஆல் என்ற இந்த
ஒரு குவர்க்கு உருவாயிருந்திருக்கும். இது வரைக்கும் அந்த ஒரு குவர்க்கை யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே ஆல் ஃபார் ஒன்னை கொஞ்சம் கொஞ்சமா தடுத்துட்டே வந்திருப்பாங்க. ஆனா ஆல்மைட் ஒருத்த மட்டும்தான் ஆல் ஃபார் ஒன்னோட கதையை அந்த இடத்துல முடிச்சிருப்பான். ஆல்மைட் இருக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோஸ்ல எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றதெல்லாம் நம்மளுக்கு தெளிவா காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனா ஆல்மைட் போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ஒட்டுமொத்த கதையுமே மாறுற அளவுக்கு ஹீரோஸ் எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆல்மைட் கிட்ட மட்டும் அந்த ஒரு ஒன் ஃபார் ஆல் பவர் மட்டும் இருந்திருந்தா இந்த ஒரு கதை இவ்வளவு தூரம் வந்திருக்காது. டேக்கும் ஆல்மைட்டும் சேர்ந்து அந்த ஒரு கதையை அப்பயே முடிச்சிருந்திருப்பாங்க. தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது சத்துரோ கோஜோ ஃப்ரம் ஜுஜுட்சு கைசன். ஜுஜுட்சு கைசன்ல ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கேரக்டர்ன்றதையும் தாண்டி ஒரு ஃபேமஸான கேரக்டர் தான் நம்ம ஜுஜுட்சு கைசனோட சத்துரோ கோஜோ. நீங்க எல்லாரும் என்கிட்ட கேட்கலாம், இவன் எதுக்கு இந்த லிஸ்ட்ல வரான், சுகுணா தானே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சுகுணா என்னதான் 1000 வருஷமா இந்த ஒரு உலகத்தை ஆண்டு இருந்தாலும் சுகுணாவை அந்த காலத்துல எவனோ ஒருத்தன் போட்டு தள்ளி இருந்திருப்பான். சுகுணாவுக்கு அப்புறம் பவர்ஃபுல் கேரக்டர் அப்படின்னு சொல்லி எல்லா சாசரஸுமே கன்ஃபார்ம் பண்ண ஒரு கேரக்டர்னா 6 ஐஸ் யூசரான கோஜோ தான். கெத்தா உடம்புக்குள்ள இருக்கிற காமோ கோஜோ இருக்கிற வரைக்கும் நம்மளால எதையுமே கைட முடியாதுடா அப்படின்னு சொல்லி கோஜோவை சீல் பண்றதுக்கான ஒரு பிளான்ல இறங்குவான். அந்த ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக தான் ஷிபியா ஆர்க்ல நம்ம கோஜோவை கஷ்டப்பட்டு எப்படியே உயிர் தியாகம்லாம் பண்ணி சீல் பண்ணிருப்பாங்க. கோஜோ போனதுக்கு அப்புறமா தான் காமோ இந்த ஒரு கர்லிங் கேம்ன்றத ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பான். அதுக்கப்புறமா இருக்கிற மிச்சம் இருக்கிற எல்லா சாசரஸுமே சேர்ந்து கோஜோவை வெளியே கொண்டு வரது தான் ஒரு முக்கியமான மிஷினாவே எடுத்து பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. கோஜோ இருந்தா போதும், சுகுணாவே திரும்ப வந்தா நம்ம கோஜோவை வச்சு அவனை அடிச்சு முச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கோஜோ எல்லாருக்குமே அவரோட பவரால நம்பிக்கை கொடுத்திருந்திருப்பாரு. ஆனா கோஜோவை சீல் பண்ணதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த கதையவே மாறி இருந்திருக்கும். ஒருவேளை இவங்க கோஜோவை சீல் பண்றதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருந்தாங்கன்னா கோஜோ கெத்தா உடம்புக்குள்ள இருக்கிற காமோ மகிதோ இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல சாவ வச்சிருந்திருப்பான். அவனுங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லா சாசரஸுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, கோஜோவை சண்டை செஞ்சு அவனால ஜெயிக்க முடியாது, அவனை சீல் தான் பண்ணணும்னு சொல்லி இந்த ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பானுங்க. சோ கோஜோவை மட்டும் சீல் பண்ணாம விட்டு இருந்தானுங்கன்னா கதை இவ்வளவு தூரம் வந்திருக்காது. அதுக்கும் மேல யூஜி உடம்புல இருக்கிற சுகுனா நம்ம மெகிமி ஃபுஷிகிரோ உடம்புலயும் போயிருந்திருக்க மாட்டான். செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது பிளாக் ஜெட்சு ஃப்ரம் நருட்டோ. நருட்டோ சீரிஸ்ல ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கேரக்டர் அப்படின்னு சொல்லி பிளாக் ஜெட்சு சொல்ல முடியாது. இந்த லிஸ்ட்ல இருக்கிற 5 கேரக்டர்லயுமே வீக்கஸ்ட் கேரக்டர் அப்படின்னு சொன்னா அது பிளாக் ஜெட்சு தான். ஏன்னா இவன் நருட்டோ சீரிஸ்ல அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 3 கேரக்டர்ஸுமே அந்தந்த அனிமையோட ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கேரக்டரா தான் இருந்திருப்பாங்க. ஆனா பிளாக் ஜெட்சு அந்த அளவுக்கு ஒரு மெயின் கேரக்டர்லாம் கிடையாது. ஆனா கதையோட மெயின் கேரக்டர் அப்படின்னு நான் சொல்லலாம். என்னடா குழப்பற அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் தோணலாம். இப்ப புதுசா நருட்டோ பார்க்க ஆரம்பிச்ச எல்லாருக்குமே இவன் எப்படா இந்த கதை மூவ் ஆகிறதுக்கு காரணமா இருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. நருட்டோ சீரிஸை ஃபுல்லா பார்த்து முடிச்சவங்க எல்லாருமே காகுயா தானடா காரணம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நருட்டோ சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் பவர் யூஸ் பண்ண ஒரு கேரக்டர்னா அது காகுயா தான். இவங்களோட 2 பசங்க தான் ஆகுராம நமுரா. இவங்க 2 பேர் மூலமா தான் இந்த நருட்டோ சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்ப இவனுக்கு 2 பேரை கதை மூவ் ஆகிறதுக்கு காரணமாவே வச்சிருக்கலாமே, அப்புறம் எதுக்காக பிளாக் ஜெட்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காகுயா பண்றதுலாம் தப்புன்னு தெரிஞ்சனால அவங்க 2 பசங்களுமே சேர்ந்து காகுயாவை சீல் பண்ணிருப்பாங்க. நம்ம எப்படின்னா திரும்ப வந்து அவனு சொல்லி அந்த டைம்ல தான் என்ன எப்படின்னா காப்பாத்திடுறா அப்படின்னு சொல்லி பிளாக் ஜெட்சுவை கிரியேட் பண்ணிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா பிளாக் ஜெட்சு தான் நம்மளோட காகுயாவோட 3வது பையனே சொல்லி ஆகணும். பிளாக் ஜெட்சு எப்படியாவது அவங்க அம்மாவை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒட்டுமொத்த வேலையுமே ஆரம்பிச்சிருப்பான். அதுல ஃபர்ஸ்டா தான் ஆகுராமுக்கு பிறந்தவங்க தான் இந்திரா அண்ட் அசுரா. இதுல இந்திரா ஃபவுண்டர் ஆஃப் உச்சியாவும் அசுரா ஃபவுண்டர் ஆஃப் செஞ்சுவாவும் இருந்திருப்பானுங்க. அண்ணன் தம்பி 2 பேருமே சின்ன வயசுல இருந்து நல்ல பாண்டோட தான் இருந்திருப்பானுங்க. ஆனா இந்த பிளாக் ஜெட்சு குறுக்குல போந்து அண்ணன் தம்பி 2 பேருக்குமே சண்டையை மூட்டி விட்டுருப்பான். அதுக்கப்புறமா இந்த உச்சியா விசஸ் செஞ்சுன்ற இந்த வாரியம் ஆரம்பிச்சிருந்திருக்கும். அங்க இருந்து தான் அதுக்கப்புறமா இந்த உச்சியா கிளானும் செஞ்சுக்கலானும் பரம்பரையா சண்டை போட்டு செத்துருப்பானுங்க. அதுக்கப்புறமா இந்திரா அசுராவோட மறுஜென்மமா தான் ஆசிராமா அண்ட் மாதா இவங்க 2 பேருமே இருந்திருப்பானுங்க. இவங்க 2 பேருமே அந்த ஒரு பரம்பரை சண்டையை அந்த இடத்துல முடிச்சு வச்சிருப்பானுங்க. நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எப்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் உள்ள போந்து மாத்ராவோட மண்டையை கழுவி ஆசிராமக்கோ மாத்ராவுக்கோ சண்டையை மூட்டி விட்டுருப்பான். அந்த இடத்துல சாவ இருந்த மாத்ராவை காப்பாத்தி இந்த ஒட்டுமொத்த கேமையுமே ஆரம்பிச்சிருப்பான் பிளாக் ஜெட்சு. இன்னும் இதெல்லாம் நீங்க சீரியஸ்ல பார்க்கும்போது இவன் எந்த அளவுக்கு ஒரு டார்க் மைன்றது உங்க எல்லாருக்குமே தெரிய வரும். இன்னும் ஒரு சில பேர்லாம் காகியாவால தானடா கதை அங்கிருந்து இங்க வரைக்கும் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஆகுராமாவும் அமராவும் எப்ப காகியாவை சீல் பண்ணாங்களோ அந்த இடத்துல இந்த உலகத்துக்கு ஒரு பீஸ்ன்றது கிடைச்சிருக்கும். பிளாக் ஜெட்சுவை கிரியேட் பண்ணாம இருந்திருந்தா. ஏன்னா அவன் மட்டும் இல்லைன்னா அண்ணன் தம்பி 2 பேருமே சண்டை போடாம ஒரு நல்ல பாண்டிங்ல இருந்திருப்பானுங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரு நல்ல பாண்டிங்ல இருந்திருந்தானுங்கன்னா இந்த உச்சா விசேஷ செஞ்சு வரும் நெஞ்சா வரும் நடக்காமலே இருந்திருக்கும். சோ ஃபைனலி இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஃப்ரீஸா ஃப்ரம் டிராகன் பால். டிராகன் பால் சீரிஸ் பார்த்த எல்லாருக்குமே கண்டிப்பா ஃப்ரீஸாவை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு ஐகானிக் வில்லன் தான் ஃப்ரீஸா கதை மூவ் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் சொல்றதை விட இந்த கதையே இவனால தான் ஆரம்பிச்சதுனே கூட சொல்லலாம். ஏன்னா ஃப்ரீஸாவோட வேலையை ஒரு பிளானட்டுக்கா போயிட்டு அந்த பிளானட் என்ஜாய் பண்ணிட்டு கடைசியா அந்த பிளானட் போட்டு தள்ளுறது தான். ஏன்னா காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் வேலையவே பார்ட் டைம் ஜாபா பார்த்த ஒரு ஆளு தான் ஃப்ரீஸா. அப்படி ஒரு நாள் தான் இந்த ஒரு சைலண்ட் பிளானட்டையுமே டெஸ்ட்ராய் பண்ணியிருந்திருப்பான். ஆனா அவனுக்கு அப்போ புரிஞ்சிருக்காது இந்த ஒரு வேலையை நம்ம பார்க்கறதுனால தான் நம்ம உசுருக்கு பெரிய ஆபத்தா ஒன்று வந்து நிக்க போகுது அப்படின்னு சொல்லி. அப்ப புரியல, இப்ப புரியுது. ஆனால் இந்த ஒரு பிளானட் மட்டும் அழிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம பையன் செத்துருமா அப்படின்னு சொல்லி நம்ம கோகுவோட அப்பாவும் அம்மாவும் நம்ம கோகு ஒரு கேப்சூல போட்டு வேற ஒரு பிளானட்டுக்கு அமுச்சு விட்டுருப்பாங்க. அப்படிதான் நம்ம கோகு இடத்துக்கு வந்திருப்பான். அந்த இடத்துல நம்ம கோகன் தாத்தா நம்ம கோகுவை எடுத்து வளர்த்துருப்பாரு. வளர்த்தது மட்டும் இல்லாம கோகுக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங்குமே கொடுத்துருப்பாரு. அவர் செத்ததுக்கு அப்புறமா மாஸ்டர் ரோஷி கிட்ட போய் ட்ரைனிங் எடு அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ வச்சிருப்பாரு. மாஸ்டர் ரோஷி கிட்ட ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறமா வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டராகவே கோகு மாறி இருந்திருப்பான். ஒருத்தன் கதை மூவ் ஆகிறதுக்கு ஒரு தடவை காரணமா இருக்கிறதே பெரிய விஷயம். ஆனா ஃப்ரீஸா 2வது தடவை அதே வேலையை பார்த்து விட்டுருப்பான்.
நாமிகான் பிளானட்டுக்கு போயிட்டு டிராகன் பாலை கலெக்ட் பண்ற வேலையில கோகுவும் ஃப்ரீஸா இவங்க 2 பேருமே வேலை செஞ்சிருந்திருப்பாங்க. அப்ப தேவையில்லாம ஃப்ரீஸா போயிட்டு கோகுவை மீட் பண்ணி அவனை டென்ஷன் பண்ணி தேவையில்லாம சூப்பர் சைன் ஃபார்ம் வேற எடுக்க வச்சிருப்பான். எடுக்க வச்சது மட்டும் இல்லாம அந்த ஒரு ஃபார்ம் கையாலேயே தன்னோட மண்டையில இருந்து ரத்தத்தை வர வச்சு அந்த இடத்துல ஃப்ரீஸாவும் செத்து போயிருந்திருப்பான். அவன் செத்தது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட வில்லன்ஸோட சாவுக்கு நம்ம ஃப்ரீஸா தான் காரணமாவே இருந்திருப்பான். எல்லாரும் ஏன்டா என்னையவே பாக்குறீங்க? சூப்பர் சைன் ஃபார்முக்கு அப்புறம் ஒரு ஃபார்மா அன்லாக் பண்ணி ஒரு வில்லன்ஸியா கோகு சாவடிச்சுனே போயிருந்திருப்பான். அதாவது ஆண்ட்ராய்ட்ஸ், செல்லு, மாஜின் பூ இவங்க எல்லாரோட சாவுக்குமே அந்த நாய் தான் காரணம். ஒருத்தன் கையால ஒருத்தன் சாவறான்றது ஒரு தடவை தான் நடக்கும். ஆனா ஃப்ரீஸா திரும்ப வந்து நம்ம கோகு கையாலே செத்து பொழைச்சிருப்பான். அதுக்கும் மேல டோர்னமெண்ட் ஆஃப் பவர்ல புதுசா அல்ட்ரா இன்ஸ்டிடியூட்ன்ற இன்னொரு ஃபார்மை மாஸ்டர் பண்ணி யூனிவர்ஸ்லயே தேர்டஸ்ட் ஒரு பவர்ஃபுல்லான ஆளாவே கோகு மாறி இருந்திருப்பான். ஒருவேளை கோகு எர்த்துக்கு போறதுக்கு பதிலா லார்ட் பீரஸோட பிளானட்ல மட்டும் லான்ச் ஆயிருந்தானா விசிகிட்டியும் பீரஸ்கிட்டியுமே ட்ரைனிங் எடுத்து ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான கேரக்டரா மாறுறது மட்டும் இல்லாம அடுத்த லார்ட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷனாவே கோகு மாறி இருந்திருப்பான். கதை மூவ் ஆகிறதுக்கும் அவன் சாவுக்கும் மத்த எல்லா வில்லன்ஸோட சாவுக்குமே ஒரே ஆளா நம்ம ஃப்ரீஸா காரணமா இருந்திருப்பான். சோ ஃப்ரீஸா எதுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா கேரக்டர்ஸுமே கதை மூவ் ஆகிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருப்பாங்க. ஆனா ஃப்ரீஸா ஒருத்த மட்டும் தான் கதைக்கே காரணமா இருந்திருப்பான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஃப்ரீஸா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட அனிமே கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 2 வேணுமா வேணாமான்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த ஒரு வீடியோ முடியுது. இந்த 5 கேரக்டர்ஸ்லயே உங்களோட ஃபேவரட் யாருன்றதோ இவங்க 5 பேருக்கு சண்டை வச்சா யார் ஜெயிப்பாங்கன்றதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது டாபிக்ல வீடியோ போடலான்றதை கமெண்ட் பண்ணுங்க. பை கைஸ்.